Frequently asked questions about Mounjaro injection. இந்த Mounjaro injectionங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன். இது வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு மெடிகேஷன். இப்போ வந்து இந்த இன்ஜெக்ஷன்லாம் யார் எடுத்துக்கலாம், எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, இந்த இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். நாங்க இந்த ஒரு 4 months வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த Mounjaro இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா எங்ககிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கான கிளாரிபிகேஷன் ஆகவும் இந்த வீடியோ வந்து இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த Mounjaro அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Mounjaro அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் டெர்சபெடைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக். அது என்னன்னா GLP-1 அண்ட் GIP அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் தான் வந்து அந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பாடியில வந்து GLP-1 அண்ட் GIP அப்படிங்கிற ரெசப்டார்ஸ் வந்து இருக்கு. இந்த ட்ரக்ஸ் வந்து அந்த ரெசப்டார்ஸ்ல போய் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ரெசப்டார்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பிரெயின்ல வந்து நம்ம ஹங்கர் கண்ட்ரோல் பண்ற ஏரியாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து இந்த ரெசப்டார்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டொமக்ல இருக்கு, பேங்க்ரியாஸ்லயும் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் போய் இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பேசிக்கா வந்து நமக்கு எப்படி வந்து ஹங்கர் வருது, எப்படி வந்து ஹங்கர் வந்து போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஹங்கர் வந்து ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன் வந்து கிரெலின் அப்படிங்கிறது அது வந்து ஸ்டொமக்ல இருந்து செக்ரேட் ஆகும். இப்போ நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா நமக்கு பசிக்குது இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து நம்ம பிரெயின்ல போய் ஆக்ட் ஆகி நமக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ அப்பதான் வந்து நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சில பேத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா பசிச்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த ஹார்மோனோட செக்ரீஷன்ஸ் வந்து சில பேத்துக்கு வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். சில பேத்துக்கு வந்து ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்க்ரிட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது வந்து ஃபேட்ல இருந்து செக்ரேட் ஆகும். அது என்ன பண்ணும், பிரெயின்ல போய் சொல்லும் இந்த மாதிரி நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நமக்கு வந்து இன்னும் வந்து சாப்பாடு தேவையில்லை அப்படிங்கறத இது வந்து சொல்லும். பட் இந்த சில பேருக்கு வந்து இந்த கிரெலின் ஹார்மோன் வந்து ஓவர் செக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்னதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த வந்து பசி வந்து தீரவே தீராது. ஸோ ஹங்கர் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா கிரேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சாக்லேட் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடணும். ஸோ அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் செக்ரீஷன் ஆஃப் தி கிரெலின் ஹார்மோன். ஸோ இப்போ இந்த இன்ஜெக்ஷன் வந்து Mounjaro எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் ஆன் தி ரெசப்டார்ஸ் பிரசன்ட் இன் தி பிரெயின். அப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்க பிரெயினை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு வந்து ஹங்கர் வந்து இருக்கக்கூடாது, சட்டைட்டி வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் கிரேவிங்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணுது. இன்னொரு மெக்கானிசம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டொமக்கை வந்து ஃபுல்லாவே வச்சிருக்கும். இது வந்து ஸ்டொமக்கோட மூவ்மெண்ட்டை வந்து குறைக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து இன்டெஸ்டைனுக்கு வந்து நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷனுக்காக போகும். ஸோ அப்போ வந்து ஸ்டொமக் வந்து எம்டி ஆயிரும். எம்டி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த Mounjaro இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டொமக்கோட எம்டிங் வந்து கம்மி பண்றங்காட்டி நமக்கு வந்து எப்பவுமே ஃபுல்லாவே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டொமக் வந்து ஃபுல்லாவே இருந்தா என்ன ஆகும், இந்த கிரெலின் ஹார்மோன் கம்மியா செக்ரேட் ஆகும். ஸோ அதனால வந்து கிரேவிங்ஸும் இருக்காது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெக்கானிசம். அதர் திங்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆன் அவர் பேங்க்ரியாஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பேங்க்ரியாஸ்ல ஆக்ட் ஆகுறங்காட்டி நம்மளுக்கு வந்து குளுக்கோஸோட கண்ட்ரோலும் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த Mounjaro இன்ஜெக்ஷன் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம், இது எடுக்கிறதுக்கு இது வந்து நீங்க வந்து செல்ஃப் மெடிகேஷன் வந்து பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு டாக்டர் பார்த்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுப்போம். உங்களோட ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு, உங்களோட லிபிட் ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்கு, உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி நார்மலா இருக்கா, அதுக்கப்புறம் உங்க பேங்க்ரியாட்டிஸோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு பேசிக்கான பிளட் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். என்னன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் ஃபேமிலியில யாருக்காவது வந்துட்டு தைராய்டு ரிலேட்டட் மெலிக்னன்சி ஹிஸ்டரி இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு நாங்க முன்னாடியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி எடுப்போம். நீங்க வந்து ஐடியல் கேண்டிடேட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நாங்க வந்து எடுப்போம். ஸோ அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பேராமீட்டரை நாங்க ஒரு பேஸ் லைனா வச்சுட்டு நாங்க உங்களுக்கு வந்து Mounjaro இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்குன்னு சர்டன் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒபீஸ் பேஷன்ஸ், அதாவது அவங்களோட BMI மோர் தென் 30 அப்படின்னா அவங்க வந்து ரியல் கேண்டிடேட் ஃபார் டேக்கிங் திஸ் இன்ஜெக்ஷன். இல்ல ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா BMI வந்து 25ல இருந்து 29.9 அதுதான் வந்து ஓவர் வெயிட் அப்படிங்கிறதுக்கான கிரைட்டீரியா. இப்படி ஓவர் வெயிட்ல இருக்கவங்க வந்து அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இல்ல ஹை கொலஸ்ட்ரால் லெவல்லாம் இருக்குன்னா அவங்களும் வந்து இந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கலாம்.
ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒன்லி வெயிட் மட்டும் நம்ம மானிட்டர் பண்ண மாட்டோம். உங்களுக்கு சர்டன் மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாமே எடுப்போம். எப்படின்னா உங்களோட ஹைட்டு வெயிட் வச்சு உங்கள் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவோம். உங்களோட நெக் சர்க்கம்ஃபரன்ஸ், உங்களோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ, அதுக்கப்புறம் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரேஷியோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைல் மாதிரி நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எவ்ரி மந்த் இதை வந்து நாங்கள் மெஷர் பண்ணிட்டு உங்களை ஃபாலோ அப் வச்சிருப்போம். பிகாஸ் வெயிட் அப்படிங்கிறது இட்ஸ் அ க்ரூட் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து உங்களோட மசில் மாஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட போன் மாஸ், அதுக்கப்புறம் வந்து உங்க ஃபேட் மாஸ், இது எல்லாமே கம்பைன் ஆனது தான் வெயிட். ஸோ இப்போ மசில் மாஸ் நிறைய இருக்கு, போன் வெயிட் நிறைய இருக்குன்னா உங்களோட வெயிட்ல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் ஸ்டில் வந்து உங்களோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் இதெல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் பேஷண்ட் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த வெயிட்டே லூஸ் பண்ணல அப்படின்னு வந்து எங்ககிட்ட நிறைய பேர் சொல்றாங்க. பட் நாங்க சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லூஸ் ஆகலினாலும் உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நாங்க அட்வைஸ் பண்றோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷனை வந்து என்ன டோசஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இன்ஜெக்ஷன் வந்து 2.5 மில்லிகிராம் டோஸ் இருக்கு, 5 மில்லிகிராம், இந்த மாதிரி வந்து 15 மில்லிகிராம் வரைக்கும் வந்து இந்த டோசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட புரோட்டோகால் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வாரம் வாரம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். இந்த இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்டோட டியூரேஷன் வந்து மினிமம் 6 to 8 months ஆகுது. இந்த ட்ரீட்மெண்டோட டியூரேஷன் இருக்கு. வீக்லி வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து எடுக்கிறது வந்து எதர் வந்து நம்ம டம்மில, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இன்சுலின் போடுவாங்களே அதே மாதிரியே வந்து நம்ம டம்மில போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம தைஸ்ல கூட இதை போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 weeks, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்ல இருக்கிற அந்த 4 weeks வந்து வி ஸ்டார்ட் வித் 2.5 மில்லிகிராம் ஆஃப் மோஞ்சார் இன்ஜெக்ஷன். அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் டோஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு 5 மில்லிகிராமா வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் டோஸ். ஃபர்ஸ்ட் 2.5 மில்லிகிராம்லயே வந்து சில பேத்துக்கு வந்து வெயிட் சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும், சில பேத்துக்கு வந்து தெரிய ஆரம்பிக்காது. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ நம்ம பாடியில வந்து அந்த ட்ரக்கோட ரியாக்ஷன் வரத்துக்கு வந்து சில பேத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். ஸோ 5 மில்லிகிராம் டோஸ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதை வந்து சில பேத்துக்கு வந்து அதையவே மெயின்டைன் பண்ணுவோம் ஃபார் அப்கமிங் மந்த்ஸ் ஆல்சோ. 3rd month 4th month அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பா வந்து இண்டிவிஜுவல் பேஷண்ட். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி 7.5 மில்லிகிராமா இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து வெயிட்ல எந்த சேஞ்சஸும் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 மில்லிகிராமா இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கறத வந்துட்டு 2 months கழிச்சு தான் நாங்க வந்து டிசைட் பண்றோம். ஸோ 2.5 மில்லிகிராம் ஃபார் ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் 5 மில்லிகிராம் ஃபார் த செகண்ட் மந்த். இது வந்து ஸ்டார்டிங் டோஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸ். 3rd monthல இருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் டோஸா 5 மில்லிகிராம கொண்டு போகலாம், இல்லைன்னா வி கேன் கஸ்டமைஸ் டிபெண்டிங் அப்ப வந்து ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பேஷண்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரீட்மெண்டான ஷெட்யூல். இப்போ இந்த ட்ரக் எடுக்கிறோம், நாங்க வந்து டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஒரு ராங் கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் டூல் தானே தவிர நான் ட்ரக் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் ஆனா வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது வந்து செட் ஆகாது. இட் ஷுட் பி கம்பைன்ட் வித் ப்ராப்பர் மசில் ஒர்க் அவுட் along with proper and healthy diet. இந்த மூணும் கம்பைண்டா இருந்தா மட்டும்தான் உங்களோட வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். இப்போ இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறங்காட்டி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கண்டிப்பா வந்து ஒரு மெடிகேஷன் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அது சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்காது. பட் இந்த இன்ஜெக்ஷன்ல எடுக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சில பேத்துக்கு வரலாம், சில பேத்துக்கு வராமலும் இருக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா இட் இஸ் வெரி வெல் மேனேஜபிளா தான் இருக்கும். மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஸ்டொமக் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸா தான் இருக்கு. என்னன்னா நாசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு வந்து ப்ளோட்டிங் சென்சேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமனா இருக்குது அலாங் வித் டயரியா. இது ஏன் வருது அப்படின்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம், இந்த இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட போர்ஷன் ஆஃப் த ஃபுட் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நீங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த சமயத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நாசியா, வாமிட்டிங், இந்த ப்ளோட்டிங் சென்சேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் கான்ஸ்டிபேஷன். இது ஏன் வருது அப்படின்னா நம்மளோட பேசிக்கா வந்து இந்த மோஞ்சாரோ இன்ஜெக்ஷன் வந்து ஹங்கரை வந்து குறைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியும் வந்து குடிக்க மாட்டோம். ஸோ தண்ணி குடிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீஹைட்ரேட்டடா இருப்போம். அதனால வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வரும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ பேசிக்கா 2 to 3 liters ஆஃப் வாட்டர் இன்டேக் வந்து மேண்டேட்டரி. அப்படி இருக்கும்போது இந்த ரீனல் ஸ்டோன்ஸும் அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிபேஷனும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதர் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேன்கிரியாட்டிஸ் அண்ட் கால் ஸ்டோன்ஸ். இது ஏன் வருது அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்டொமக்கோட மூவ்மெண்ட்டை குறைக்கிற மாதிரி கால் பிளாடரோட மூவ்மெண்ட்டையும் சில பேருக்கு குறைக்கும். அதனால வந்து கால் ஸ்டோன் ஃபார்மேஷன் வரலாம். இன்கேஸ் வந்து சில பேர் வந்து ஆல்கஹாலிக்கா இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேங்க்ரியாஸ் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கும். ஸோ பேங்க்ரியாட்டிஸ் வரதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசனா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட்
which are minimal and it can be manageable very well. And most dreadful side effect அப்படிங்கிறது இவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெடுலரி தைராய்டு கார்சினோமா. இந்த ரிசர்ச்ல வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து அனிமல் ஸ்டடீஸ்ல வந்து மெடுலரி தைராய்டு கார்சினோமா வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் ஹியூமன் ஸ்டடீஸ்ல வந்து இட் இஸ் வெரி ரேர். இந்த இன்ஜெக்ஷனை நாங்க யாருக்கு போட மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, if there is any familial history of medullary thyroid carcinoma அப்படி இருந்துச்சு அப்படின்னா we very well tell the patient not to take this Mounjaro injection. ஸோ இது மட்டும் தான் வந்து ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். பட் இது எடுக்கிறங்காட்டி வருமானு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து வெரி ரேர் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ டேக்கிங் தி இன்ஜெக்ஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க 2.5 மில்லிகிராம் எடுக்கிறீங்க, வெயிட் லாஸ் தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க 5 மில்லிகிராம் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ உடனே வந்து வெயிட் லாஸ் வந்து தெரியாது, கிராஜுவலா தான் தெரியும். அதே மாதிரி வெயிட்டை வந்து 1/2 kg to 1 kg per week இந்த மாதிரி தான் குறைக்கணும். ஸோ மந்த்லி வந்து ஒரு 3 to 4 kgs குறைக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. 6 months வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. சடனா நீங்க வந்து வெயிட்டை வந்து குறைக்கவே கூடாது, கிராஜுவலா தான் குறைக்கணும். சடனா வெயிட் லாஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ்டு லுக் வந்து வர ஆரம்பிச்சுக்கும். ஸோ ஃபேஸ்ல இருக்க ஃபேட்டுமே வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ அதனால வந்து ஸ்கின்ல வந்து சாகினஸ் வரும், ரிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்க பேசிக்கா வந்து நம்மளோட ஃபுட்டோட போர்ஷன் இன்டேக்கே வந்து கம்மியாகும். ஸோ அதனால வந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா, வி கிவ் மல்டிவிட்டமின்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்கின்னோட டோன் பெட்டரா இருக்கிறதுக்காக கொலாஜன் பவுடர்ஸும் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்றோம். நீங்க வந்து டயட் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை ப்ரோட்டீன் டயட்டை எடுத்துக்கணும், லோ கேலரி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்க பேசிக்கா கேலரிஸ் வந்து கம்மியா சாப்பிட்றங்காட்டி நமக்கு வந்து எனர்ஜியே கம்மியா இருக்கும். அப்போ நம்ம பாடி என்ன பண்ணும்னா, நம்ம மசில்ல இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாத்தையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து நம்ம மெட்டபாலிசத்துக்கு யூஸ் பண்ணும். இந்த மாதிரி லாங் டர்மா ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம மசில் மாஸ் வந்து குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்க வந்து சாப்பிடாம ஃபாஸ்டிங்கும் இருக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் இருந்தீங்க, ஒரு மீல் தான் எடுத்துக்கிறேன், இல்ல வந்து லெமன் வாட்டர் குடிக்கிறேன், அது மாதிரி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் மெட்டபாலிசமே டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ 3 times a day ப்ராப்பர் ஹெல்த்தி மீல் இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட டயட்ல வந்து கார்போஹைட்ரேட் ஒரு போர்ஷன் இருக்கணும், ப்ரோட்டீன் ஒரு போர்ஷன் இருக்கணும், ஃபைபர் ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ இந்த மூணுமே மிக்ஸ்டா இருந்தால் தான் அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தி டயட்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து போர்ஷன் லிமிட் பண்ணுங்க, ஹை ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கங்க, வெல் ஹைட்ரேட்டா இருங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து இந்த டயட்ல பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மோஞ்சாரோ இன்ஜெக்ஷன் வந்து எல்லாரும் எடுத்துக்கலாமா, இல்ல இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெண்ட், இதை நம்ம கண்ட்ரிக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ராங் கான்செப்ட். மோஞ்சாரோ வந்து எதுக்கு எடுக்கணும்னா ஒபிசிட்டிக்காக தான் எடுத்துக்கிறோம். ஒபிசிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ டிசீஸ். சில பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, ஆனா வந்து கெயின் ஆயிட்டே இருக்கும், வெயிட் வந்து குறையவே கிடையாது. சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து போடவே போடாது, அவங்க வந்து ரொம்ப லீனா இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன காரணம்? நீங்க சாப்பிட்றது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. நம்ம ஜெனட்டிக்காவே நம்மளோட ஜீன்ஸ்லயே வந்து சில வந்து இந்த மாதிரி தான் குண்டா தான் இருப்போம் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் வி கேன் ட்ரை டு மாடிஃபை இட் பை டேக்கிங் திஸ் இன்ஜெக்ஷன்ஸ். நீங்க ரொம்ப ஒபிஸா இருக்கீங்க, மோர் தென் 40-45 இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் அ ரியல் கேண்டிடேட் ஃபார் தி பேரியாட்ரிக் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி மெட்டபாலிக் சர்ஜரிஸ் பண்றதுக்கும் நீங்க கேண்டிடேட்டா இருப்பீங்க. என்னைக்குமே நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்கிற ஒரு விஷயம், சார் எங்களுக்கு வந்து லைப்போசெக்ஷன் பண்ணுங்க, லைப்போசெக்ஷன் பண்ணி எங்களோட ஃபேட் எல்லாம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ராங் கான்செப்ட். லைப்போசெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பாடி கான்டூரிங் ப்ரொசீஜர். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும், ஒரு 2-3 இடத்துல மட்டும் அந்த ஃபேட் வந்து குறைய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டம்மில வந்து ஃபேட் குறைய மாட்டேங்குது, தைஸ்ல வந்து ஃபேட் குறைய மாட்டேங்குதுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஏரியா வந்து ஸ்கல்ப் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு லைப்போசெக்ஷன். லைப்போசெக்ஷன் வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கான சொல்யூஷன் வந்து கிடையாது. ஸோ அதுக்கான வெயிட் லாஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து எய்தர் மெடிகேஷன்ஸ், சர்ஜரி அண்ட் ப்ராப்பர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ மோஞ்சாரோ வந்துட்டு இட் இஸ் an anti-obesity medication. இந்த மினிமல் டோஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மெயின்டெனன்ஸ் டோஸ் ஆஃப் 5 மில்லிகிராம் வரைக்கும் நாங்க கொண்டு போவோம். ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். எல்லாத்துக்குமே வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சில பேத்துக்கு வரலாம். ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்களா, அது 1 or 2 பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நாசியா வாமிட்டிங் வரலாம். எல்லாத்துக்குமே வந்ததும் கிடையாது. அப்படி வந்தாலும் அது வந்து 1 or 2 daysல செட்டில் ஆயிரும். இல்லைன்னா வந்து அதுக்கான சில மெடிகேஷன்ஸ் எடுத்தாலும் செட்டில் ஆயிரும். அதனால யாரும் வரி பண்ணிக்கவும் தேவையில்லை. இந்த இன்ஜெக்ஷன் மட்டுமே வந்து இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். யூ ஷுட் டேக் திஸ் இன்ஜெக்ஷன் அலாங் வித் ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும்.